குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கழுங்கள். நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமே மைண்ட் ரினியூவல் ஆகாததால் தான். அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக கடவுள் ஒரு மனிதனையும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கும்போது எப்படி சிருஷ்டிச்சார்னா அவருடைய மைண்ட் செட்டில் சிருஷ்டிக்கிறார். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே, உலகத்தோட விஷயங்கள் எடுத்த உடனே, உலகத்தோட ஆசைகள் வந்த உடனே, உலகத்தோட சிந்தனைகள் வந்த உடனே, உலகத்தோட ஈர்ப்புகள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மைண்டு தெளிவாக இருந்த மைண்டு, கடவுள் மைண்ட் செட்டில் உருவாக்கின மைண்டு பொல்யூட் ஆக தொடங்குது. பொல்யூட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, கூடவே வியாதி வருது. அந்த பொல்யூஷன் கூட என்ன வருதுன்னா, வியாதி வருது, பண கஷ்டம் வருது, பிரச்சனைகள் வருது, டென்ஷன் வருது, எல்லாமே வருது. அப்போது ஆக்சுவலாக கடவுள் இதை விரும்பவில்லை. கடவுள் மனிதனை ஒருபோதும் இந்த மாதிரி பொல்யூட் ஆகி பிரச்சனையில் பாடுபட்டு இருக்கணும்னு ஒருபோதும் விரும்பவில்லை. அவர் எப்போதுமே அவர் மைண்ட் செட்டில் ஜனங்க இருக்கணும்னு ஆசைப்படுறார். இதை தான் இந்த ஜனங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்போ சரியான அந்த மைண்ட் செட்டை மாற்றாமல், மைண்ட் செட்டை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் கோயிலுக்கு போனாலும், என்ன தான் சடங்கு சம்பிரதாயம் பண்ணாலும் வாழ்க்கையில் வித்தியாசம் வராது. என்ன காரணம்னா, அவர் உத்தேசித்த அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வரும்போது தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அனுகிரகம் கிடைக்கணும்னா, கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அவரோட அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, நிச்சயமாக உங்கள் மைண்டை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் காது கொடுத்து கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் ஏமாந்து விழாத அளவுக்கு உங்களை காப்பாற்றி திருப்பி அவருடைய மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அவரோட வேலையே அதுதான். ஏன்னா அந்த கெட்ட சக்தின்றவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டான், அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு அவனோட மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகிறான். ஆக்சுவலி இந்த மைண்ட் செட்டு, அவனோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போக போக என்ன ஆகுன்னா, நன்மையே கிடைக்காது. அவனோட மைண்ட் செட்டுக்கு போனால் நன்மை கிடைக்காது. ஆனால் அவன் எப்படி சொல்லிக் கொடுப்பான்னா, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்ன்ற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பான். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பணத்தை நல்லா பண்ணு, நிறைய பணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசை கொடுத்துருவான். வருவான், அதுக்கு பின்னாடி மட்டும் ஓட விட்டுருவான், டென்ஷன் தருவான். எல்லா பணமும் கொடுத்துட்டு அதை அப்படியே நாசம் பண்ணுறதுக்கும் வழி செய்வான். அவனுடைய மைண்ட் செட் அது, அவன் கொடுக்குற மைண்ட் செட் அது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் கடவுள் மைண்ட் செட் என்னென்னா, நிச்சயமாக செழிப்பை கொடுத்து, அதனோட ஆரோக்கியத்தை கொடுத்து, அது கூட நிம்மதியும் கொடுத்து, சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு போகிற அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறது தான் அவருடைய வேலை. அப்போது உண்மையாகவே கடவுளை தேடுறவங்க, கடவுளை பார்த்துட்டிங்கன்னா, கடவுளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நிச்சயமாக அந்த மைண்ட் செட்லேருந்து, அந்த பொல்யூட்டட் மைண்ட் செட், கெட்ட சக்தியோட மைண்ட் செட்லேருந்து உங்களை மாற்றி கடவுளோட மைண்ட் செட்டு கொண்டு வருவார். ஆனால் நமக்கு இது போர் அடிக்குது, பார்த்தீங்களா? போர் அடிக்குது. இதை கேட்க மாட்டோம், இதை கேட்குறதுக்கு பிடிக்காது. கெட்ட சக்தி அவ்வளோ தூரம் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கு உங்கள் மைண்டை. அதனால் உங்களுக்கு இது கேட்குறதுக்கே பிடிக்காது. ஆனால் நல்லா சாமி கும்பிடுவீங்க, கோயிலுக்கு போவீங்க, எல்லா சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துக்கிட்டு, இல்லை அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் இது கொடுக்கணும், ஒரு மணி நேரம் இவருக்கு இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோன்னு கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் நினச்சோம், நாங்கள் தீர்மானித்தோம், நாங்கள் எடுத்தோம், எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுருக்கிறோம். சும்மா பிரச்சனை வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு, எங்களுக்கு எதனா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நீங்கள் தான் செய்யணும். எங்களால் செய்ய முடியாது ஒன்று என்னென்னா, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். இதை நீங்கள் கேட்கலைன்னா, எங்கள் அட்வைஸை வந்து கேட்கணுன்னு ஆசை இல்லைன்னா, நிச்சயமாக பிஸி ஆகிட்டிங்கன்னா, ரொம்ப பிஸி ஆகிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மைண்ட் செட்டை மாற்றவே முடியாது. அதே மைண்ட் செட்டோட ஓடிட்டே இருப்பீங்க பிஸியாக. அது பிரச்சனை தேடிகிட்டே இருப்பீங்க, பிரச்சனை திருப்பி எடுப்பீங்க. இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நான் சொல்கிறேன், ஒருபோதும் நினைக்காதீங்க உங்கள் பிரச்சனை தீரப்போகுதுன்னு. உங்கள் பிரச்சனை ஒருபோதும் தீராது, மைண்ட் செட்டை மாற்றாமல் தீராது. நீங்கள் வேறு எந்த வழியும் கிடையாது உங்களுக்கு.
வேறு எந்த வழி நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள், எங்கே வேணால் போங்க, மலையில் போங்க, இதுக்கு போங்க, அங்கே போங்க, எங்கே வேணால் போங்க. உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இல்லை. அந்த மைண்ட் செட்டை நீங்களே பண்ணவும் முடியாது. அதுக்கான அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அதோட சொல்யூஷன் கேட்டுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேட்டு வந்தீங்கன்னா தான் நிச்சயமாக மாறுமே தவிர அது தானாக மாறாது. ஏன்னா தானாக மாற விட்டிங்கன்னா கெட்ட சக்தி தான் இருப்பாங்க, உலகம் தான் இருக்கும், அது உங்களை மாற விடாது. அந்த உலகத்துலேருந்து அகன்று வந்தீங்கன்னு மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட்டு மாறும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தயவுசெய்து ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, அந்த பொல்யூட்டட் வேர்ல்டு கூடயே உருண்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் ஒருபோதும் நினைக்காதீங்க, ஒருபோதும் கிடைக்காது. நிச்சயமாக சொல்கிறேன். எப்போ அந்த பொல்யூட்டட் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் விலகி வரீங்களோ, எப்போ விலகி வந்து உங்கள் பொல்யூட்டட் மைண்டை நீங்கள் கிளியர் பண்ணி கடவுளோட மைண்ட் செட்டுக்கு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கெட்ட சக்தி எப்படி பண்ணிட்டான் பாருங்க, அதுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணுறான் பாருங்க. உங்களை அப்படியே ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டு அப்படியே போய் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட், கிரிக்கெட்டு, அது சினிமா எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே மூழ்கிட்டு அப்புறம் வாழ்க்கையில் நன்மை வரல அப்படின்னா வராது, நிச்சயமாக வராது. அதனால் மாற்றத்தை தேடுங்க. நிச்சயமாக இந்த பொல்யூட்டட் மைண்டை நான் மாற்றுவேன் தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாக கடவுள் சக்தி உங்களுக்கு கூட வரும். இல்லை நீங்கள் அப்படியே இருப்பீங்க, எங்களுக்கு டைம் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னீங்கன்னா அப்படியே இருங்க. உங்கள் மைண்டு மாற போகிறதே இல்லை. நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருந்தீங்கன்னா மாற போகிறதே இல்லை, அது உங்கள் இஷ்டம். அதெல்லாம் மாற்ற வேணாம் சார், அப்படியே போட்டோம்னா போட்டோம், நோ ப்ராப்ளம். யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு நன்மை, மாற்றலைன்னா உங்களுக்கு நஷ்டம். இது நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லா நாளும் இந்த மெசேஜை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மெசேஜை எல்லா நாளும் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணும் ஐயோ சேஞ்ச் பண்ணணும்னு. ஏன்னா அப்படி அவன் என்ன பண்ணுறான், கெட்ட சக்தி அப்படி உங்கள் உலகத்தில் அப்படியே மூழ்க வச்சான், இதை பற்றி யோசிக்க கூட விட மாட்டான். நிச்சயமாக அவனுடைய செயல் அது. அந்த செயலில் மாட்டிக்காதீங்க. நிச்சயமாக நான் மைண்ட் ரினியூ பண்ணுவேன், நிச்சயமாக அதை நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஹேபிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகும். பயங்கரமான வித்தியாசத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருப்பீங்க, எவ்வளோ ஹை பொசிஷனில் நீங்கள் போயிருப்பீங்க. அது சந்தோஷமான பொசிஷனுக்கு போகிறதுக்கு பாருங்கள். இப்போ இருக்க சின்ன சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு, என்ஜாய்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கஷ்டப்பட்டு அப்படி இருந்தீங்கன்னா காலம் முழுசாக கஷ்டப்படணும். அதுலேருந்து வெளியே வாங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.